ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரஸ்வதி அடசல். வாங்க இன்றைக்கி ப்ரௌன் சுண்டல் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக் டைம்லையும் சாப்பிடலாம். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கிறேன், காஞ்ச மிளகாய் 4, கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். சுண்டல் வந்து நைட்டே ஊற போட்டு நான் இப்போ காலையில் வந்து 7 விசில் விட்டு குக்கரில் நான் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உளுந்து போட்டுக்கிட்டேன். இது பொரிஞ்சு வந்ததும் உளுந்து வந்து நல்லா எனக்கு ப்ரௌன் கலரில் பொரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், இது வரமிளகாய், கருவேப்பிலை, இது 3 நம்ம வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக சிம்லேயே வச்சு இந்த உளுந்து வந்து நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் சிம்மில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப தீய விட்டுற வேண்டாம். நம்ம வந்து ஒரு ப்ரௌன் கலரில் டர்ன் ஆகிற வரைக்கும் மட்டும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதும் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையை தண்ணி நிறுத்திட்டு கொஞ்சமாக தண்ணி இருக்கிற மாதிரி மட்டும் வச்சு இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த வேக வச்ச தண்ணியோடு கொஞ்சமாக ஊற்றினோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போது ஆல்ரெடி வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் நான். இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு எடுத்து ஒரு பருப்பு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தேவையோ உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் உப்பு. ஸோ இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி இருக்குது, எனக்கு வேக வச்ச தண்ணி இருக்குது அடியில். ஸோ அது அப்படியே லைட்டாக எனக்கு சுண்டிகிட்ருக்கு. இப்போது நான் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை போட்டு இதில் பரட்டி விட்டுக்க போகிறேன். இது நல்லா கலந்து வந்ததும் இப்போ நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற தேங்காவை நமக்கு தேவையான அளவு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அந்த சூட்டுலேயே ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் வந்து சாப்பிட்டுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.